இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே செவி கொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை இரட்சிக்க வந்தருளும். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். हे इज़राइल के चरवाहे, तू जो यूसुफ की अगुवाई भेड़ों की सी करता है, कान लगा। तू जो खरबों पर विराजमान है, अपना तेज दिखा। एफ्रेम, बिन्यामीन और मनासे के सामने अपना पराक्रम दिखाकर हमारा उद्धार करने को आ। हे परमेश्वर, हमको ज्यों का त्यों कर दे और अपने मुंह का प्रकाश चमका, तब हमारा उद्धार हो जाएगा. ஆமேன். ஹalleluya, ஹalleluya. தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியம், பிரகாசியம், பிரகாசியம். Hallelujah, hallelujah. Nandi Raja, धन्यवाद यीशु. Hallelujah, oh यीशु राजा. Hallelujah, Jesus, name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living word, blessed Redeemer, living word. Yesu, Yesu, மேலான நாமம், அருமை இரட்சகர், மகிமையின் கர்த்தர், இம்மானுவேல், தேவன் நம்மோடுண்டு, மாறாத மீட்பர், ஜீவ வார்த்தை ஈரே, மாறாத மீட்பர், ஜீவ வார்த்தை நீரே. Jesus, name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living word, blessed Redeemer, living word, blessed Redeemer, living word. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus.
decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. Hallelujah, 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 hallelujah. आराधना 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 கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் ஆராதிப்பே நான் ஆராதிப்பே 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 ஹalleluya hallelujah 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 आराधना 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 உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகின்றேன் இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகின்றேன் இது யாருக்கு புரியும் உதவாத என்ன நீர் உறவானே நீங்க இல்லாம என் உலகம் வெளிக்காதே வாணி நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु
कोटि कोटि स्तुति धन्यवाद कोटि कोटि स्तुति धन्यवाद महिमा हो तेरी महिमा हो तेरे महिमा हो तेरी महिमा हो तेरे ऊंचा और ऊंचा सबसे ऊंचा है तेरा नाम ऊंचा ऊंचा और ऊंचा सबसे ऊंचा है तेरा नाम यीशु यीशु तू ही है हमारा प्रभु यीशु तू ही है हमारा प्रभु मेरे लिए आया मेरे लिए जिया मेरे लिए आया मेरे लिए जिया मेरे लिए यीशु ने दुख उठाया मेरे लिए यीशु ने दुख उठाया मेरे लिए मारा गया मेरे लिए गाड़ा गया मेरे लिए मारा गया मेरे लिए गाड़ा गया मेरे लिए फिर जी उठा मेरा है मसीह मेरे लिए फिर उठा मेरा है मसीह मैं मसीह का हूँ हम मसीह के हैं मैं मसीह का हूँ हम मसीह के हैं खुशी खुशी बनाओ खुशी खुशी बनाओ खुशी खुशी बनाओ खुशी खुशी बनाओ बोलो बोलो मसीहा की जय 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 बोलो बोलो मसीहा की जय 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 सिर्फ तू ही है सिर्फ तू ही है सिर्फ तू ही है मेरे लिए सिर्फ तू ही है सिर्फ तू ही है सिर्फ तू ही है मेरे लिए निर्मात्रम போதும் निर्मात्रम போதும் निर्मात्रम போதும் எனக்கு निर्मात्रम போதும் निर्मात्रम போதும் निर्मात्रम போதும் எனக்கு உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் ஆடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் ஆடையே தமது முக பிரகாசம்
தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே என்னை கைவிடாதிரும் என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஏந்திடுமே உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஏந்திடுமே जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा Hallelujah, 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 सारे आदर और महिमा आपके लिए यीशु मसीह के मधुर नाम से मानते हैं आमीन 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 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் हमारा प्रभु उद्धारकर्ता यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं நம்முடைய தேவன் நல்லவர் हमारा प्रभु भला है அவருடைய கிருபை என்றும் உள்ளது परमेश्वर का अनुग्रह सदैव के लिए है நம்முடைய தேவன் ரொம்ப வித்தியாசமானவர் हमारा प्रभु थोड़ा अलग है நம்முடைய யோசனைக்கும் நம்முடைய நினைவுகளுக்கும் நம்முடைய திட்டத்திற்கும் அவர் காலங்களுக்கும் அவர் மேற்பட்டவராய் இருக்கிறார் हमारी सोच हमारे विचार हमारी योजना इन सब के और हमारी समय के भी बढ़कर वो है நம்முடைய கணக்கு வேற அவருடைய கணக்கு வேற हमारी हिसाब अलग होती है परमेश्वर का हिसाब अलग होती है அவர் ஏன் வித்தியாசமானவர் क्यों ऐसा है உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறேன் उदाहरण के लिए एक वचन को हम बताते हैं நம்முடைய தேவனுக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்குமா हमारा परमेश्वर के लिए 1000 दिन एक साल के समान और 1000 साल एक दिन के समान हो जाती है இது ஏதாவது நமக்கு புரியுதா क्या इसे हम समझ पाते हैं क्या 1000 வருடம் அவருக்கு ஒரு நாள் போலமா 1000 साल एक दिन के समान है ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்குமா यानी एक दिन 1000 सालों के समान है அப்ப நம்முடைய மூளைக்கு எல்லாத்துக்கும் மேலான ஒரு காரியமா இருக்கிறது यानी हमारे दिमाग से ये बहुत ही मतलब हम समझ नहीं पाते हैं அப்படி தாங்க वैसे ही நம்முடைய தேவனும் நம்முடைய வாழ்க்கையில வேதத்திலையும் பல காரியங்களை அவர் ரொம்ப வித்தியாசமான கோணத்துல அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார் तो हमारा परमेश्वर बाइबल में भी देखते हैं तो कई ऐसे बातों को थोड़ी अलग तरीका से देखते हैं நம்ம ஒரு காரியத்தை மதிப்பிடுகிறது வித்தியாசமா இருக்கலாம் हम एक चीज को किसी अलग तरीके से हम उसकी हिसाब देते हैं ஆனால் தேவனுடைய மதிப்பீடு அதுக்கு மிகவும் ஒரு ஆப்போசிட்டா தான் இருக்கும் लेकिन परमेश्वर का हिसाब उसके बिल्कुल ऑपोजिट हो जाती है நம்ம ஒரு மதிப்பீடுக்கு ஒரு காரியத்தை வைத்திருப்போம் ஒரு பேசிக்கா ஒரு கணக்கை வைத்திருப்போம்
कुछ भी चीजों के लिए हमें हिसाब करने के लिए हमारे लिए बेसिकली कुछ कार्य को रखते हैं ஆனால் தேவனுடைய மதிப்பீடு ரொம்ப அது என்ன சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் புரிந்து கொள்ள முடியாது परमेश्वर का हिसाब को हम समझ नहीं पा सकते हैं சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் कुछ ऐसे कार्य के प्रति ध्यान देना चाहते हैं முதலாவதாக மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் पहला कार्य मत्ती रचित सुसमाचार 16वें अध्याय का और हम पलटें இங்கு இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு மனுஷன் வருகிறார் यहाँ पर प्रभु यीशु मसीह के पास एक व्यक्ति आया है அவன் மிக பெரிய பணக்காரனாய் वो இருக்கிறான் बहुत ही एक बड़ी धनी व्यक्ति था 24ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் 24वीं आयत से लेकर पढ़ते हैं அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன तब यीशु ने अपने चेलों से कहा यदि कोई मेरे पीछे आना चाहे तो अपने आप का इनकार करें और अपना क्रूस उठाएं और मेरे पीछे हो ले क्योंकि जो कोई अपना प्राण बचाना चाहे वह उसे खोएगा और जो कोई मेरे लिए अपना प्राण खोएगा वह उसे पाएगा यदि मनुष्य सारे जगत को प्राप्त करें और अपने प्राण की हानि उठाएं तो उसे क्या लाभ होगा या मनुष्य अपने प्राण के बदले क्या देगा இங்க இயேசு என்ன சொல்லுகிறார் यहाँ पर प्रभु यीशु मसीह क्या बताते हैं மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் यदि मनुष्य सारे जगत को प्राप्त करें அது பெரிய விஷயமே இல்ல वो बड़ी बात नहीं है தேவனுக்கு எது பெரிய விஷயம் என்றால் அவருடைய ஆத்துமா தான் பெரிய விஷயமா இருக்கு परमेश्वर की बड़ी बात कौन सा हो जाती है हमारा प्राण நம்முடைய ஜீவன் தேவனுடைய பார்வைக்கு ரொம்ப பெருசு हमारा जीवन परमेश्वर की नजर में बहुत ही बड़ी है நம்மளுக்கு பெருசு என்னவென்றால் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வது हमारे लिए कौन सा बड़ा होता है ये सारे संसार को हमें जीतना உதாரணத்துக்கு மகா அலெக்சாண்டரை நீங்க பார்க்கும்போது उदाहरण के लिए महा अलेक्जेंडर के बारे में देखते हैं तो இந்த முழு உலகத்தின் பாதிக்கு மேற்பட்ட இடத்தை அவன் கைப்பற்றினான் इस सारे संसार में आधे से ऊपर क्षेत्रों को उन्होंने अपना लिए ग्रहण कर लिया था ஆனால் அவன் மரிக்க வேண்டிய வயதில் அவன் மரிக்கவில்லை लेकिन जबकि उनको मरना था उस उम्र पे नहीं அவன் மரிக்க வேண்டிய சூழ்நிலையில அந்த நேரத்தில் அவன் சொன்னது நான் வெறுங்கையாய் வந்தேன் வெறுங்கையாய் போகிறேன் लेकिन उससे पहले उन्होंने मर चुका था और इन्होंने ये कहा कि जैसे मैंने खाली हाथ आया है खाली हाथ जा रहा हूँ அப்ப முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டானே அது என்ன ஆச்சு तो उन्होंने पूरे संसार को जीता है उसका मतलब क्या है அது எல்லாம் வேஸ்ட் தானே वो सब कुछ व्यर्थ है அப்ப தேவனுடைய கணக்கின்படி பார்க்கும்போது यानी परमेश्वर के हिसाब से देखते हैं तो இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி சேர்த்து வைக்கிறது பெருசல்ல தன்னுடைய ஜீவனை பாதுகாப்பது தான் பெரியதா இருக்கிறது इस संसार को अपने लिए हमें जीतना बड़ी बात नहीं वरन अपने प्राण को हमें जीतना ही वो बड़ी बात होती है அதான் மகா அலெக்சாண்டர் சொன்னாரு என்னுடைய பிரேதத்தை நீங்க தூக்கிட்டு போகும்போது ரெண்டு பக்கமும் அந்த துவாரம் போட்டு என் கைகளை விரித்து கொள்ளுங்கள் என்னுடைய பணம் பொருள் காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசிக்கொண்டே போங்கள் என்று சொல்லுகிறார் इसीलिए महा अलेक्जेंडर ने जब उन्होंने अपने मृत्यु के समय पर इस तरह कहा जब मेरी लात को ले जाओगे तब मेरे दोनों हाथों को दोनों तरफ आप निकाल दोगे और सारे धन को जितना मैंने मेरे अपने लिए इकट्ठा किया है वो सारे धन दौलत को सारे रास्ते में फेंकते हुए आओ करके कहा இந்த உலகத்துல மிகப்பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் इस संसार में बड़े बड़े धनी लोग होते हैं பில் கேட்ஸ் இருக்கிறாரு जैसे कि हमारा बिल गेट्स है அதானி இருக்கிறாங்க अदानी है இது போல பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் ऐसे बड़े बड़े धनी लोग होते हैं ஒருவேளை அவங்ககிட்ட இருக்கிற ஆஸ்தி நம்மகிட்ட இல்லாம இருக்கலாம் शायद उनके पास जितना धन है वो हमारे पास नहीं रहा होगा ஆனா தேவனுடைய பார்வையில நமக்குள்ள இருக்கிற ஜீவன் ஆத்துமாவை நாம் சரியான முறையில காத்து கொண்டால் அதுதான் வேதத்தின் பார்வையில பார்க்கும்போது மிகப்பெரிய சொத்தா இருக்கிறது लेकिन जो अपने प्राण को यदि हम पाएंगे वही कलाम के हिसाब से बड़ी बात बन जाती है ஹல்லேலூயா हालेलुया லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல लूका रचित सुसमाचार उसका 12वें अध्याय में 15வது வசனத்தை இயேசு சொல்லுகிறாரு 15वीं आयत में प्रभु यीशु कहते हैं பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார் ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் और उसने उनसे कहा
चौकस रहो और हर प्रकार के लोभ से अपने आप को बचाए रखो, क्योंकि किसी का जीवन उसकी संपत्ति की बहुतायत से नहीं होता। இயேசு சொல்றார் பொருளாசை குறித்து நீங்க எச்சரிக்கையாயிருங்கள். यीशु मसीह यहाँ पर कहते हैं हर प्रकार की लोभ से चौकस रहो, அந்த பொருளுக்குள்ள ஜீவன் இல்லை. क्योंकि उस संपत्ति के धन के अंदर जीवन नहीं रहा। ஏனென்றால் அங்க ஒரு மனுஷன் இருக்கிறார், ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவான் ஒரு மனுஷன் இருக்கிறாரு. क्योंकि यहाँ पर एक व्यक्ति था जिसने बहुत ही धनवान था। அவன் நிலம் நன்றாய் விளைந்தது. उनका भूमि बहुत खेती में बहुत कठिनी हुई। 17 வசனத்தில் அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே என்று சொல்லுகிறார். तब उन्होंने कहा मैं क्या करूं, अब मेरे लिए जगह तो कम पड़ा है करके कहा। நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ள சிந்தித்து சொல்லிக் கொண்டான். फिर उसने कहा मैं ये करूंगा, मैं अपनी बखारियां तोड़कर उनसे बड़ी बनाऊंगा और वहां अपने आप अपना सब अन्न और संपत्ति रखूंगा और अपने प्राण से कहूंगा कि प्राण तेरे पास बहुत वर्ष के लिए बहुत संपत्ति रखी है, चैन कर खा पी सुख से रह। ஒருவேளை உலகம் அவனை பார்த்து ஐஸ்வர்யவான்னு சொல்லுது, संसार उसे देखकर ये तो धनवान करके कहती है, கொடுத்து வைத்த வாழ்க்கை வாழ்றான்னு சொல்லலாம். अरे ये तो कितना लकी है करके कहती है। ஆனா வேதாகமம் அவனை பத்தி 20வது வசனத்தை சொல்லுகிறது மதிக்கெடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन कलाम उनके उस व्यक्ति के प्रति 20वीं आयत में कहती है हे मूर्ख, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேகரித்ததெல்லாம் யாருக்குயா போகும்? इसी रात तेरा प्राण तुझसे ले लिया जाएगा, तब जो कुछ तूने इकट्ठा किया है वह किसका होगा। ஆகவே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள். इसीलिए क्या पिएंगे, क्या पहनेंगे, क्या खाएंगे करके आप चिंता ना करो। வசனம் சொல்லுகிறது காகங்களை கவனித்து பாருங்கள். इसीलिए आप कव्वे की ओर ध्यान दो करके वचन कहती है। கவலைப்படுகிறதுனால நம்முடைய சரீரத்தை எந்த ஒரு காரியத்துல ஒரு மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியாது. चिंता करने के बजाय हम अपने शरीर में कोई भी बदलाव को नहीं ला सकते। இன்னைக்கு நம்மளுக்கு தேவை இந்த பொருள் ஆசை அல்ல, இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வது அல்ல, जीवனை பத்திரமாக காத்துக் கொள்ள வேண்டியது தான் முக்கியம். आज हमारे लिए जरूरी ये नहीं कि संसार को जीतना, लेकिन हमें अपने प्राण को बचाए रखना ही बड़ी बात है। ஆமென் आमीन। ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. इसलिए वचन कहती है पहले परमेश्वर की राज्य और उसकी धार्मिकता को खोज करो। உலகத்தை அல்ல, ராஜ்யத்தை தேடுங்கள். संसार को नहीं वरन परमेश्वर की राज्य को। பொருட்களையும் பணத்தையும் ஆஸ்தியையும் அல்ல, தேவ ராஜ்யத்தை தேடுங்கள். धन दौलत संपत्ति को नहीं वरन परमेश्वर के राज्य को हमें खोजी करना है। இன்னைக்கு நம்முடைய ஆஸ்தியையும் பணத்தையும் ரொம்ப பத்திரமாய் பாதுகாக்கிறோம், அதுக்கு பதிலா நம்முடைய ஜீவனை பாதுகாப்பது எவ்வளவு மேலானதா இருக்கிறது. आज हम अपने संपत्ति को कितना ख्याल रखते हैं, उसका सुरक्षित बना देते हैं, लेकिन अपने प्राण को हमें बचाना ही बहुत ही मुख्य है। சோ வேதத்தின்படி बाइबल के अनुसार நம்முடைய ஆஸ்தி அல்ல, நம்முடைய ஆத்மாவே பெரியதா இருக்கிறது. हमारी संपत्ति नहीं वरन हमारा प्राण ही बड़ा है। ஒருவேளை உங்க வாழ்க்கையில எந்த ஒரு ஆஸ்தி இல்லாம இருக்கலாம், यदि आप अपने जीवन में कोई भी अपना संपत्ति बिना आप रहते होंगे, பட் உங்களுடைய ஜீவன் உங்களுடைய ஆத்மா தேவனுக்காக நிற்கிறது பாத்தீங்களா, அதுதான் விலையேற பெற்றதா இருக்கிறது. लेकिन आपका जीवन जो परमेश्वर के लिए है वही बहुत ही कीमती है। ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க சொல்றதற்கு பெரிய காரியங்களோ பேக்ரவுண்டோ உங்களுடைய குடும்ப அந்தஸ்துகளோ எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனால் தேவனுக்காக நீங்க வைராக்கியமா நிற்கிறீங்க பாத்தீங்களா, அதை தான் தேவன் பார்த்து மெச்சிக்கொள்கிறார். यदि आप अपने जीवन में कहने के लिए अपने परिवार के प्रति, अपने पीढ़ी के प्रति या अपने बैकग्राउंड के प्रति कुछ बड़ी बात नहीं रहा होगा, लेकिन आप परमेश्वर के लिए जो जलन करते हैं वही कार्य परमेश्वर की नजर में बड़ी बात बन जाती है। ஆமென் आमीन। இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். दूसरा एक कार्य को ध्यान दें। லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். लूका रचित सुसमाचार 21वीं अध्याय को हम पलटें। 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். पहला आयत से लेकर पढ़ते हैं। அவர் இயேசு கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார்.
फिर उसने आंखें उठाकर धनवानों को अपना अपना दान भंडार में डालते देखा। ஒரு ஏழை விதவை அதுல 2 காசு போடுகிறதையும் கண்டு उसने एक कंगाल विधवा को भी उससे 2 थमड़ियां डालते देखा। நம்முடைய இயேசு எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கிறார். हमारा प्रभु यीशु मसीह यहाँ सारे चीजों को देख रहे थे। ஐஸ்வர்யவான்களுடைய காணிக்கையும் பார்க்கிறார், धनवानों की दान को भी देखते थे இந்த ஏழை விதவையுடைய காணிக்கையும் பார்க்கிறார். और ये कंगाल विधवा की धन को भी देख रहे थे। எது ரொம்ப பெரிய காணிக்கை? यहाँ पर कौन सा बड़ा है? ஐஸ்வர்யவான்கள் திரளாய் கொடுக்கறாங்க, அது தானே பெருசு. धनवान बहुत ही ज्यादा देते हैं, वही बड़ी होती है ना। அவங்க தானே அந்த என்வலப்ல பெரிய வெயிட்டா இருக்குது, அதானே பெருசு. वही उन्होंने अपने लिफाफा में बहुत ही भारी के पैसे देते हैं। ஆனா இயேசுடைய பார்வை ரொம்ப வித்தியாசமானது. लेकिन प्रभु यीशु मसीह का नजर अलग है। உடனே இயேசு ஒரு காரியத்தை சொல்கிறார். तुरंत यीशु मसीह एक बात को कहते இந்த हैं, ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். यीशु मसीह ने तुरंत कहा, मैं तुमसे सच कहता हूँ कि इस कंगाल विधवा ने सबसे बढ़कर डाला है। அதுக்கு ஆச்சரியமா போயிருக்கும். सब लोग बहुत ही आश्चर्य होते होंगे, என்ன இவர் சொல்றாரு? अरे क्या कह रहे हैं यीशु मसीह, நான் இவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்தேன், हम इतने हजार लाखों रुपया दे रहे हैं, இந்த அம்மா ஜஸ்ட் ஒரு 2 காசு கொடுக்கறாங்க. लेकिन ये विधवा तो 2 थमड़ियां ही दिया है। லட்சத்தை காட்டில 2 காசு பெருசோ? लाखों से थमड़ियां बड़ी है क्या? அது மனுஷனுடைய பார்வை. वो तो मनुष्यों का नजर, பட் பரலோகத்துடைய பார்வை लेकिन स्वर्ग कैसा देखती है? நம்ம கொடுக்கிற வெளியரங்கமாய் அல்ல, உள்ளான இருதயத்தை பார்த்து जो கொண்டிருக்கிறார். हम देते हैं हमारा बाहर तरीका को नहीं, वरन हमारे दिल को देखता है। லட்சம் இருக்கு அதுல இருந்து கொடுக்கிறது அல்ல, आपके पास लाखों रुपया हो सकता है, उसमें से जो देते हैं वही नहीं। ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நம்ம கொடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த வாஞ்சையை தான் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். परमेश्वर उस चाहत को देखते हैं, जबकि हमारे पास कुछ भी है ही नहीं, लेकिन फिर भी हम देते हैं, उसे प्रभु देखते हैं। இன்னும் சொல்ல போனா நாம் தேவனுக்காக கொடுக்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு பாதிப்பு வர்றது மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த காரியத்தை தியாகம் பண்றது மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுல தான் தேவன் மெச்சிக் கொள்கிறவராய் இருக்கிறார். यहाँ तक हम कह सकते हैं, यदि हम प्रभु को देने के चलते हमारे पास कुछ कमी हट्टियां हो सकता है, कमियां पड़ सकती है, यानी उस त्यागपन के साथ जब हम देखते हैं, देते हैं, उसे प्रभु ग्रहण करते हैं। நம்ம தேவனுக்காக கொடுக்கும்போது ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறது. जब प्रभु के लिए हम देते हैं तो हमारे लिए कुछ कमियां हो जाती है। அந்த பாதிப்பை தான் இயேசு இந்த விதவையுடைய வாழ்க்கையில பார்க்கிறாரு. उसी कार्य को ही इस विधवा के जीवन में प्रभु देखे हैं। அதனால தான் இயேசு சொல்றாரு, इसीलिए प्रभु ने कहा, இங்க பாரு உங்க எல்லா இங்க சர்ச்சில் இருக்கிற எல்லாத்து கட்டிலும் இவங்க தயா நிறைய போட்டாங்கன்னுட்டாரு. कलीसिया में जितने हैं आप सबसे बढ़कर ये विधवा ही ज्यादा दिया है। ஒருவேளை கோபம் கூட வந்திருக்கலாம் சில பேருக்கு, शायद लोगों के लिए गुस्सा भी आया होगा, ஆனா அதுதான் உண்மை. लेकिन वही सच है। ஹalleluya. हालेलुया। நம்ம ஆண்டவர் கொடுக்கும்போது जब हम परमेश्वर के लिए देते हैं तो இப்படி தான் கொடுக்கணுங்க. ऐसे ही देना चाहिए। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் கொடுக்கும்போது கணக்கே பார்க்க கூடாது. जब हम परमेश्वर के लिए देते हैं तो हमें हिसाब नहीं रखना चाहिए, மனப்பூர்வமாய் கொடுக்கணும். हमें उत्साहित के दिल से देना है। எண்ணி கொடுக்கறதெல்லாம் கிடையாது, हमें गिन गिन के नहीं, அள்ளி கொடுக்கறவங்களா இருக்கணும். हमें अपने उठाकर देना चाहिए। நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு சான்ஸை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு, அதே ஒரு பெரிய பாக்கியங்க. ये सौभाग्य की बात है, परमेश्वर के लिए देने के लिए हमारे लिए एक मौका दिया, वही हमारे लिए बड़ी बात है, सौभाग्य है। ஒரு நாள் இயேசுட்ட ஒரு வாலிபர் வருகிறாரு. एक दिन यीशु मसीह के पास एक जवान आया। நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறாரு. अच्छे गुरु, हमें अनंत जीवन पाने के लिए मुझे क्या करना चाहिए? உடனே இயேசு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கறாரு. यीशु मसीह ने बहुत बड़ा एक सूची पत्र दिया। அவன் டக்குன்னு சொல்லிட்டான், இந்த லிஸ்ட் எல்லாம் நான் சின்ன பிள்ளையில இருந்து பண்றேன்ட்டான். तुरंत उन्होंने कहा, ये सारी आज्ञाओं को मैं बचपन से ही मैं फॉलो करते आ रहा हूँ। அப்ப இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. तब यीशु मसीह ने एक बात को कहा, இங்க பாரு உனக்கு உண்டானவனெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடுன்ட்டார் பாரு. तेरे पास जो कुछ है सबको बेचकर कंगाल को दे करके कहा। அந்த வாலிபர் ரொம்ப மிகுதியான ஆஸ்தி உள்ளவனா இருக்கறனால இது செய்ய முடியாம ரொம்ப துக்கமடைந்தவனாய் அப்படியே போயிட்டாங்க. वो जवान बहुत ही धनी था, इसीलिए उन्होंने दुख से वो वापस चला गया करके लिखा है। அப்ப அவன் இருதயம் எதுக்குள்ள இருக்குது பாருங்களேன். यानी उनका हृदय किसके ऊपर है? தரித்திரருக்கு கொடுக்கிறதுக்கு அவன் உற்சாகம் இல்ல, மனது வர மாட்டேங்குது. दरिद्र लोगों को देने के लिए उनका मन नहीं था, ஆனா அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், लेकिन விரும்புகிறார். परमेश्वर वही कार्य को चाहते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த டாலருடைய மதிப்பு, இந்திய ரூபாய் மதிப்பெல்லாம் ஒவ்வொரு நாளும் அப்படியே ஏறுறது இறங்குறது நம்ம பார்க்கும்போது பாத்தீங்களா, जैसे हम देखते हैं डॉलर का वैल्यू और हमारे भारत का वैल्यू, पैसे के वैल्यू जो ऊपर नीचे चली जाती है, அதே போல கர்த்தர் நம்ம பார்க்கிற அவருடைய மதிப்பீடு ரொம்ப வித்தியாசமாய் பார்த்துட்டு இருக்கிறார் ஒவ்வொரு वैसे நாளும். ही परमेश्वर आपका और हमारा जो हिसाब है वो बिल्कुल अलग हो जाती है। வேற காணிக்கை மாத்திரமல்ல, केवल दान ही नहीं, ஈவன் கர்த்தருக்காக நீங்க செய்யற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி,
कोई भी कार्य जो आप परमेश्वर के लिए करते हैं, कुछ भी हो, உங்களுடைய சபையுடைய ஊழியத்திற்கு ஊழியக்காரங்களுக்கு தரிசனத்துக்கு நீங்க என்ன காரியத்தை நீங்க செய்தாலும் சரி, यदि आप परमेश्वर की, आपकी कलीसिया के लिए, आपके सेवक के लिए, आपकी चर्च के लिए जो भी आप करते हैं वो सारे कार्य மனப்பூர்வமாய் செய்யுங்க, आप उत्साहित की दिल से करें, தியாகத்தோடு செய்யுங்க. त्यागपन से करें. அது செய்யறது நிமித்தமாக சில இடையூறுகள் வரலாம், उसे करके करते हैं, इसके चलते आपके अंदर कुछ कमी हट्टियां, कुछ प्रॉब्लम्स, சில परेशानियां हो பாதிப்பு सकती கூட हैं, வரலாம், या कुछ परेशानियां भी हो सकता சில है, நஷ்டங்கள் வரலாம். या यहाँ तक कि नष्ट भी आ सकता ஆனா है, கர்த்தர் அதை பார்த்து மதிப்பிடுகிறார். लेकिन परमेश्वर उसे देखते हैं, हिसाब करते हैं. ஆமென். आमीन. உங்களுடைய உண்மையான இருதயத்தை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். आपकी सच्ची दिल को परमेश्वर देखते हैं. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். तीसरा एक कार्य को देखें. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். लूका रचित सुसमाचार 9वें अध्याय का और पलटें. இங்கு நம்முடைய கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறோம். यहाँ पर परमेश्वर के हिसाब उसका नजर कैसा हो जाती है. முதலாவது பார்த்தோம், पहला कार्य, இந்த உலகம், இந்த ஆஸ்தி, இந்த பொருள் அல்லப்பா, உங்களுடைய ஆத்மா தான்ப்பா பெரிதுன்ட்டாரு. ये संसार का संपत्ति, धन दौलत बड़ी नहीं है, तेरा प्राण ही बड़ा है करके प्रभु कहते हैं. இரண்டாவதாக உங்க எல்லாரை காட்டிலும் இந்த 2 காசு தான் பெருசுட்டாரு. और दूसरा, आप सबसे जिन्होंने आप बहुत बहुत बड़े बड़े कार्य दिया है, उन सबसे बढ़कर है ये विधवा की 2 थमड़ियां करके प्रभु ने कहा है. மூன்றாவதாக तीसरा, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்துல लूका रचित सुसमाचार 9 अध्याय का 46 இருந்து நான் வாசிக்கிறேன். 46 से लेकर हम पढ़ते हैं. பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. फिर उनमें यह विवाद होने लगा कि हम में से बड़ा कौन है. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். पर यीशु ने उनके मन का विचार जान लिया और एक बालक को लेकर अपने पास खड़ा किया और उनसे कहा, जो कोई मेरे नाम से इस बालक को ग्रहण करता है वह मुझे ग्रहण करता है, और जो कोई मुझे ग्रहण करता है वह मेरे भेजने वाले को ग्रहण करता है, क्योंकि जो तुम में सबसे छोटे से छोटा है वही बड़ा है. அல்லேலூயா. हालेलुया. இயேசு இங்க தன்னுடைய மரணத்தை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறாரு. यहाँ पर यीशु मसीह अपनी मृत्यु की बातें करते हुए आ रहे थे, ஆனா இந்த சீசருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. लेकिन चेलों के बीच में एक छोटा सा परेशान आ गया. நமக்குள்ள யார் யார் பெரிய ஆளு, हम में से कौन बड़ा है, யார் சீனியர், कौन छोटा है, யார் பிரசிடென்ட். कौन प्रेसिडेंट है. இயேசுடைய மரணத்தை பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல. यीशु मसीह की मृत्यु के प्रति उनका कोई चिंता नहीं रहा, அத பத்தி இயேசுட்ட கேக்குறதுக்கு அவங்களுக்கு பயம் வேற வந்துச்சு. और वो डर भी थे कि उसके प्रति यीशु मसीह से बातें करने के लिए, पूछने के लिए. ஆனா அவங்களுக்குள்ள இப்போ ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. लेकिन उनके बीच में अभी एक वाद विवाद जा रहा था. நெக்ஸ்ட் லீடர் யார், अगला नेता कौन இது बनेगा, டீமை யார் நடத்திட்டு போறா. इस टीम को कौन अगवा करेंगे. இயேசு பார்த்தாரு, यीशु मसीह ने देखा இவங்க சரிப்பட்டு வர மாட்டானுங்க போலக்கு. ये शायद ठीक नहीं रहेंगे, யார் பெரியவனாக போறானுங்கறத நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு कौन बड़ा है करके मैं बताता हूँ करके டக்குனு அங்க இருந்து ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு तुरंत वहां से एक छोटा सा बालक को प्रभु ने लाया. உங்க எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாக்குறானோ அவன் தான் பெரியவனா இருப்பான்ட்டாரு. तुम में से जो छोटे से छोटा है वही बड़ा है करके कह दिया. ஆமென். आमीन. அப்ப அங்க பெரிய சீனியர் லீடர்ஸ்லாம் இருக்காங்க. वहां पर बड़े सीनियर लोग थे. உதாரணத்துக்கு பீட்டர் இருக்கறா, उदाहरण के लिए पतरस था, யோவான் இருக்கறா, यूहन्ना था, அந்திரேயா இருக்கறாரு. अंद्रयास था. இவங்க ஆரம்ப நாட்கள்ல இருந்து இயேசுவை ஃபாலோ ये பண்ணவர்கள், तो शुरुआत से ही यीशु मसीह को फॉलो कर रहे हैं, இயேசுவோட கூட இருந்தவர்கள், यीशु मसीह के साथ रहते थे, அற்புதத்தை பார்த்தவர்கள், अद्भुत को देखा है, ஒன்றா தங்கி சாப்பிட்டவர்கள். एक साथ मिलकर खाए पी कर रहे थे. அந்த அனுபவத்தால இயேசு தூக்கி போட்டார். वो सारे कार्य को यीशु मसीह ने फेंक डाला. யார் பெரியவனா இருப்பான்னா, कौन बड़ा है, யார் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறார்களோ. जो कोई इस बालक के समान अपने आप को दीन करता है वही. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. இந்த பெருமையை கர்த்தர் எதிர்க்கிறாருங்க. घमंड को प्रभु विरोध करते हैं. நீங்க பெரியவனா ஆகணும்னா ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்துவோம். यदि आपको बड़ा बनना चाहिए, परमेश्वर के सामने दीन करना अवश्य है. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. நம்ம மனத்தாழ்மையை கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறார். हमारे मन की दीनता को प्रभु यहाँ पर चाहते हैं. ஒரு விருந்து வீட்டுக்கு போகும்போது जब एक भोजन के लिए हम जाते हैं, அது மேலான இடத்தை அல்ல தெரிந்து கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லைங்க. पहले स्थान को तो छू मत करके प्रभु कहते हैं. அந்த மனத்தாழ்மை நம்மளுக்கு வேண்டுங்க. हमारे मन की दीनता को चाहिए, ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். क्योंकि घमंड लोगों के लिए परमेश्वर विरोध करते हैं.
அல்லேலூயா. हालेलुया। ஒரு சிறு பிள்ளையை போல நாம் ஆக வேண்டும். हमें छोटे बालक के समान होना चाहिए। அந்த 12 சீசர்கள் மத்தியில் அந்த சிறு பிள்ளை தான் அன்னைக்கு பெரிய ஹீரோ மாதிரி இருந்தான். उस 12 चेलों के बीच में उस दिन वो छोटा बालक ही हीरो बन गया था। நமக்கு பெரிய அனுபவம் இல்லாம இருக்கலாம். हमारे पास बड़ा सा अनुभव नहीं रहा होगा, ஒருவேளை பெரிய பெரிய காரியங்களை நம்ம செய்யாம கூட இருந்திருக்கலாம். या बड़े बड़े कार्य को आप कर भी नहीं रहे होंगे, பட் தாழ்மையான ஒரு இருதயம் இருக்குதா? लेकिन दीनता की एक दिल है क्या? அதை கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். प्रभु से अंगीकार करता है। கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை உயர்த்துகிறார். वैसे लोगों को प्रभु ऊंचा करता है। தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். दीन लोगों को परमेश्वर अनुग्रह को देते हैं। இந்த வாக்குவாதத்தின் ஆவியை கர்த்தர் அருவருக்கிறார். उस वाद विवाद करने की आत्मा को प्रभु घृणा करते हैं। பெரியவன் ஆகணுமா? यदि आप चाहते हैं महान बनना இன்னும் உயர்ந்தவன் ஆகணுமா? और बड़ा बनना चाहते हैं क्या? இன்னும் நம்ம கீழே போகுவோம். ஆண்டவர் மேல 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 தூக்கிட்டே இருப்பார். और हमें दीन करना चाहिए, तब परमेश्वर हमें ऊंचा करेंगे। அல்லேலூயா. हालेलुया। நாலாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். चौथा एक कार्य को देखेंगे। தேவனுடைய பார்வையில எது விசேஷமானது? परमेश्वर की नजर में विशेष कौन सा है? லூக்கான சுவிசேஷம் 10 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். लूका रचित सुसमाचार उसका 10वीं अध्याय 38 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 38वीं आयत से लेकर पढ़ते हैं। பின்பு அவர்கள் பிரயாணம் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். जब वे जा रहे थे तो एक गांव में गया और मार्था नामक एक स्त्री ने उसे अपने घर में उतारा। அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். मरियम नामक उसकी एक बहन थी, वह यीशु के चरणों में बैठकर उसका वचन सुनती थी। மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். परंतु मार्था सेवा करते करते घबरा गई और उसके पास आकर कहने लगी, हे प्रभु, क्या तुझे कुछ भी चिंता नहीं की? मेरी बहन ने मुझे सेवा करने के लिए अकेली ही छोड़ दिया है, इसलिए उससे कह कि मेरी सहायता करें। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। இங்கே இயேசு ஒரு கிராமத்துக்கு போகிறார். यीशु मसीह एक गांव की ओर जा रहे थे। மார்த்தாள் அவரை வீட்டில் ஏற்றுக்கொள்ளுகிறார். मार्था नामक एक स्त्री ने उसे अपने घर में उतारा। அந்த வீட்டில் 2 சகோதரி இருக்கிறார்கள். उस घर पे 2 बहन थे। மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. मार्था ने यीशु मसीह को ग्रहण किया और अपने घर पे उतारा। இயேசுவை வாங்கன்னு இன்வைட் பண்ண மார்த்தாள் இப்போ நேரா கிச்சனுக்கு போயிட்டாங்க. जिसने यीशु मसीह को इनवाइट किया, आमंत्रण किया है, वो अब सीधा किचन में चली गई। இப்போ மார்த்தாளுக்கு ஒரு பெரிய வேலை ஆயிடுச்சு. मार्था के लिए बहुत बड़ा काम हो गया है। என்ன வேலை? क्या है? பற்பல வேலைகளை செய்யறாங்களாம். कई सेवा वो करते करते थक गई। கடைசியில் ஆண்டவர்ட்ட வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. फिर यीशु मसीह के पास आकर वो बहुत ही टेंशन हो चुकी थी। ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? उन्होंने कहा, हे प्रभु, तुझे कोई चिंता नहीं कि मेरी बहन ने मुझे सेवा करने के लिए अकेले मुझे छोड़ दी है? ஃபர்ஸ்ட் டைமா இந்த பைபிள்ல இயேசுவை பார்த்து உங்களுக்கு கவலையே இல்லையான்னு கேட்டால் இவங்க தான் நினைக்கிறேன் நான். हम इस तरह सोचते हैं कि पहली बार बाइबल में यीशु मसीह को देखकर क्या तुझे कोई चिंता नहीं करके कहने वाले शायद एक ही स्त्री होगी। இயேசு நம்முடைய கவலைகளெல்லாம் போக்குகிறவர். यीशु मसीह हमारी चिंता को निकाल देते हैं। அவரை பார்த்து உங்களுக்கு கவலையே இல்லாம இருக்கிறீங்களே. उसे देखकर ये कह रही है कि क्या तुझे कोई चिंता नहीं है? அப்ப இந்த அம்மாக்கு எவ்வளவு ஒரு டென்ஷன் பாருங்களேன். यानी मार्था के अंदर कितना टेंशन होती होगी। நான் மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன், என் சிஸ்டர் பாருங்க ஜாலியா இங்க உட்கார்ந்து இருக்காங்க. मैं अकेला में काम कर रही हूँ, मैं थक रही हूँ, लेकिन मेरी बहन तो आराम से बैठी हुई है। ஆனா இயேசு மெதுவா கூலா சொல்றாரு, लेकिन यीशु मसीह ने बड़ी खूल से कहते हैं, மார்த்தாளே மார்த்தாளே, நீ अनेक காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். हे मार्था, तू सारी बातों को लेकर बहुत ही चिंता करती है, தேவையானது ஒன்றே, परंतु एक बात आवश्यक है। மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். और उस उत्तम भाग को मरियम ने चुन लिया है जो उससे छीना ना जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு அங்க வந்திருக்கிறார். यीशु मसीह वहां पर आए हुए हैं। அவருடைய பார்வையில எது விசேஷமா இருக்கிறது? उनके नजर में कौन सा श्रेष्ठ कार्य है? இயேசுக்காக நீங்க அங்க உள்ளார போய் ஏதோ ரொட்டியோ பரோட்டாவோ சாப்பாடோ பண்ணி கொடுக்க வேண்டியது அது அவருக்கு பெரிய விஷயமா இல்ல. यीशु मसीह के लिए आप रसोई घर में जाकर रोटी बनाना या चावल बनाना वो बड़ी बात नहीं है।
அவருடைய பார்வையில் மிகப்பெரியது அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லுகிறதை கேட்டு அவருடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கிறது தான் அவருக்கு தேவை. यीशु मसीह के नजर में कौन सा बड़ी बात है? उनके पांवों तले बैठकर परमेश्वर के वचन को सुनना ही प्रभु यीशु मसीह के लिए बड़ी बात है. அந்த காரியத்தை தான் மரியாள் தெரிந்து கொண்டார். वही कार्य को ही मरियम ने चुन लिया. அப்ப மரியாளுக்கு எந்த டென்ஷனுமே இல்லைங்க. यानी मरियम के अंदर कोई टेंशन नहीं रहा. ஏன்னா மரியாள் நல்லா இயேசுவை பார்த்துட்டா. क्योंकि मरियम ने अच्छे से यीशु मसीह को देख लिया है. அப்ப இந்த இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. उनको समझ आ गया कि इस यीशु मसीह के लिए कोई भी कठिन नहीं है. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் இயேசு சொல்லிட்டாரு. यीशु मसीह ने कहा जो कोई विश्वास करता है उनके लिए कुछ भी कठिन नहीं होती है. இயேசுவே எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. यीशु मसीह हमारे घर पर आ गया. வானத்தையும் பூமியை படைத்த இவ்வளவு சர்வ வல்லவர் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. आकाश और पृथ्वी को बनाए ये परमेश्वर ही हमारे घर पर आ गए. ராஜாவே எங்க வீட்டுக்கு வந்துட்டாருனா राजा ही हमारे घर पर आ गया. அரண்மனையே எங்க வீட்டுக்குள்ள வந்தது மாதிரி தான். हमारे राजमहल ही घर पर आया की समानता है. அதுதானங்க உண்மை. वही सच है ना. हालेलुया. हालेलुया. ராஜாவே எங்க வீட்ல இருக்காருனா राजा ही वहां पर है इनके घर पे. அப்ப ராஜாவுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் பின்னாடியே வந்துட்டு இருக்குது. यानी राजा का जो भी कार्य है वो सारी चीजें भी उनके पीछे भी आती है. இப்போ நான் பிடிக்க வேண்டியது ராஜாவை தான் பிடிக்கணும். अब मुझे पकड़ना केवल राजा को ही है. ஆமென். आमीन. இப்ப ராஜாவுக்கு என்ன கொடுக்கலாம் என்ன டேஸ்டா இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு राजा के लिए क्या देना है क्या करना है वो सारे बातों को छोड़कर வந்தவரை உண்மையாய் உபசரிக்கணும்னா यदि आप सचमुच में आपकी आए हुए लोगों को आप सचमुच में इनवाइट करना चाहते हैं तो அவர் பக்கத்துல உட்கார்ந்து उनके पास बैठकर அவர் வார்த்தைகளை கேட்டுட்டு उनकी वचन को सुनकर அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பி उनकी उपस्थिति से भरकर அவருடைய வார்த்தையினால நிரம்பி उनकी वचनों से भरकर அவருடைய அழகிய முகத்தை பார்த்துட்டு उनकी सुंदर खूबसूरत चेहरे की ओर ताकते रहे. அந்த அன்பில் அப்படியே மூழ்கி போறது தானே வேண்டும். उसी प्यार में ऐसे ही डूबे रहना चाहिए ना. இயேசு நினைச்சாருன்னா ஒரு ரொட்டி இருந்தாலும் போதும் ஒரு மீன் இருந்தாலும் போதும் அங்க எல்லா வீட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் அந்த கிராமத்துக்கே போஷிக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாருங்க. यीशु मसीह अगर वहां पर एक मछली एक रोटी होता है तो पूरे गांव के लिए प्रभु खाना देने के लिए वो सामर्थ्य है. அங்க இருக்கிற சாதாரண தண்ணீரை அப்படி திராட்சை ரசமா மாற்றி எல்லாத்துக்கும் கொடுக்கிறதுக்கு அவர் போதுமானவரையே. वहां की साधारण पानी को दाखरस बनाकर सबको पिलाने के लिए वो सामर्थ्य है. आमेन. आमेन. கொஞ்சம் என்ன கொஞ்சம் மாவு தான் அதை ஆசீர்வதித்து தேவன் தருகிறவராய் இருக்கிறாரே. थोड़ा सा आटा थोड़ा सा तेल है लेकिन प्रभु उसे आशीषित कर वो बढ़ा देते हैं. அவர் நினைச்சிருந்தா ஒரு ரெண்டு காகத்தை அனுப்பி அங்க உள்ள எல்லாத்தையும் போஷிக்கிறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. यदि प्रभु चाहे तो वहां दो कौवे को भेजकर वहां के सारे लोगों को वो खिला सकते थे. இது தான் மரியாளுக்குள்ள இருந்த காரியம். यदि यही कार्य मरियम के अंदर था. आमेन. आमीन. हालेलुया. हालेलुया. இயேசுவுடைய பார்வையில எல்லாமே வித்தியாசமா இருக்கு. यीशु मसीह की नजर में सब चीजें अलग है. आमेन. आमीन. 1000 நாள் 1000 வருஷம் ஒரு நாள் 1000 வருஷம் 1000 साल एक दिन के समान एक दिन 1000 सालों के समान है. அதே மாதிரி தான் அவருடைய கணக்கு எல்லாம் வித்தியாசம். वैसे ही उनका हिसाब सब अलग हो जाती है. நம்முடைய ஆஸ்தி அந்தஸ்து அவருக்கு பெருசல்ல என்னுடைய ஆத்துமா ஜீவன் தான் அவருக்கு பெருசு. हमारा संपत्ति हमारा धन दौलत बड़ा नहीं वरन हमारा प्राण ही बड़ा है परमेश्वर के नजर में. லட்சமாய் கொடுக்கிற காணிக்கையை காட்டிலும் உண்மையாய் தியாகத்தோடு கொடுக்கிற 2 காசு தான் அவருக்கு பெருசு. लाखों रुपया देने से बेहतर है सच्चाई से दो देते हैं दो विधवा की 2 थमड़ियां ही बड़ा है. பெரிய சீனியர் அனுபவம் வாய்ந்தவன் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு சின்ன பிள்ளை போல ஒரு தாழ்மையா இருப்பது தான் அவருடைய பார்வையில பெருசு. बड़े सीनियर जैसे कहने से बेहतर है एक छोटा सा बालक अपने आप को दीन कर वहां रहते हैं वही परमेश्वर के नजर में बड़ा है. இயேசுக்காக நான் என்ன செய்யணும் அவருக்கு பிடிச்சது என்ன அப்படி இப்படின்னு சொல்லி நிக்காத காட்டிலும் வந்த இயேசுவை கனப்படுத்துறதுக்கு அவர் பாதத்துல உட்கார்ந்து கவனிக்கிறது தான் அவருடைய பார்வையில பெருசு. परमेश्वर के नजर में हमें परमेश्वर के लिए ये करना वो करना इन सबसे बढ़कर है जो परमेश्वर के पांवों तले बैठकर उनके वचन को सुनना. ஆமென். आमीन. சோ எது பெருசு எது தேவனுடைய பார்வையில உண்மையானது என்பதை பார்த்து அதுல நடப்போமா? इसीलिए हम ऐसे कार्य में चलें जो परमेश्वर की नजर में जो सच्चाई है उसकी ओर हम चलें. ஜெபம் பண்ணுவோம். आइए प्रार्थना करें. நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर धन्यवाद के दिल से तेरी आराधना करते हैं. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். कृपा अनुग्रह से भरे हुए खुदा धन्यवाद. இந்த காலை நேரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். इस सवेरे के समय हम हर एक को तेरे पांवों तले समर्पित करते இந்த हैं. உலகம் பார்வையிலையோ எங்களுடைய மதிப்பின்படி நாங்கள் வாழாதபடி इस संसार के नजर के हिसाब से या हम अपने हिसाब से ना जिए உம்முடைய மதிப்பின்படியாக तेरे हिसाब के अनुसार உம்முடைய கணக்கின்படியாக तेरे हिसाब के अनुसार खुदा உம்முடைய விருப்பத்தின்படியாக तेरी इच्छा के अनुसार நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். हम जीने के लिए हम अपने आप को अर्पण करते हैं. எங்களுடைய ஆஸ்தி அல்ல எங்களுடைய ஆத்மாவே மேலானது. हमारी आस्ती नहीं वरन हमारी प्राण ही बड़ा है.
எங்களுடைய தியாகம் நிறைந்த கொடுக்கிறது தான் எங்களுக்கு பெருசு ராஜா. त्यागपन से जो देते हैं वही बड़ा है. பெருமை அல்ல, வாக்குவாதம் அல்ல, தாழ்மையான சிந்தையை தாருங்க. घमंड नहीं वरन दीनता की आत्मा दे. உடைய பாதத்துல உட்கார எங்களுக்கு கிருபை செய்யுங்க. तेरे पांवों तले बैठने के लिए मदद कर रहा है. ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. हमारे एक को तेरे पांवों तले समर्पित करता है. ஆசீர்வதிப்பீர். आशीष कर. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से प्रार्थना करते हैं मेरे जीवित परमेश्वर. ஆமென். आमीन आमीन आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आपको आशीषित करे. Thank you. Praise the Lord. सबको जय मसीह की. जय मसीह.